ஊரில் ராமு தாத்தா மற்றும் மீனா பாட்டி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் மிகவும் நல்லவர்கள். தங்கள் வீட்டில் பூச்செடிகள் வளர்ப்பது, மாலையில் சேர்ந்து தேநீர் குடிப்பது, இதுதான் அவர்களின் தினசரி பழக்கம். அவர்களுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள், கண்ணன் மற்றும் சுரேஷ். இருவரும் வளர்ந்து பெரியவர்களானார்கள். வேலை கிடைத்தது. திருமணம் செய்து தனித்தனியாக வாழ ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் அடிக்கடி வீட்டுக்கு வந்தார்கள். ஆனால் நாள்கள் போகப் போக வேலை, பிஸி என்று சொல்லி வருவது குறைந்து போனது. மீனா பாட்டி ஒரு நாள் சோகமாக சொன்னாள், ரேமு, நம்ம பிள்ளைகள் ரொம்ப நாட்களா வரலையே. ராமு தாத்தா மெதுவாக சிரித்தார். அவங்க வேலை பிஸி இருக்கும், நாம புரிஞ்சுக்கணும். ஆனால் அவருக்கும் மனதுக்குள் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஒரு நாள் ராமு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. மீனா பாட்டி பயந்து போய் மகன்களுக்கு போன் செய்தாள். கண்ணன் சொன்னான், அம்மா, இப்போ வேலை இருக்கு, அப்புறம் வர்றேன். சுரேஷ் சொன்னான், அம்மா கொஞ்சம் பிஸி, நாளைக்கு பேசலாம். மீனா பாட்டியின் கண்களில் கண்ணீர் வந்தது. பக்கத்து வீட்டு காக்கா உதவியால் தாத்தாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அதிர்ஷ்டவசமாக தாத்தாவுக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. மருத்துவர் சொன்னார், தாத்தாவுக்கு மருந்து மட்டும் போதாது, அன்பும் கவனமும் தேவை. இந்த வார்த்தைகள் மீனா பாட்டியின் மனதில் பதிந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ராமு தாத்தா மகன்களை வீட்டுக்கு அழைத்தார். எல்லாரும் வந்தா சந்தோஷம் என்றார். மகன்கள் வந்தார்கள். ராமு தாத்தா மெதுவாக பேசினார், நான் உங்கள திட்டல, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆனா குடும்பம் என்றால் அன்பு, பணம் மட்டும் இல்ல. அவர் சுவரில் இருந்த பழைய குடும்ப புகைப்படத்தை காட்டினார். நீங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ நாம எவ்வளவு சந்தோஷமாயிருந்தோம் தெரியுமா? அதை பார்த்ததும் கண்ணனுக்கும் சுரேஷுக்கும் மனம் கனிந்தது. மீனா பாட்டி சொன்னாள், நாங்க உங்களிடம் எதுவும் கேட்கல, வாரம் ஒரு முறை வந்து பார்த்தா போதும். கண்ணன் தலை குனிந்தான். அம்மா, அப்பா, மன்னிச்சிடுங்க, இனிமே அடிக்கடி வர்றேன். சுரேஷ் தாத்தாவின் கையை பிடித்தான். நானும். அந்த நாளிலிருந்து மாற்றம் வந்தது. மகன்கள் அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பித்தார்கள். பேரக்குழந்தைகள் தாத்தா பாட்டியுடன் விளையாடினார்கள். வீடு சிரிப்பால் நிரம்பியது. ஒரு நாள் ராமு தாத்தா சந்தோஷமாக சொன்னார், எனக்கு பெரிய பணம் வேண்டாம், இந்த சிரிப்பு போதும். மீனா பாட்டி சிரித்தாள். குடும்பம் சேர்ந்திருந்தாலே வாழ்க்கை அழகு. அந்த வீட்டில் அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, மகிழ்ச்சி நிறைந்தது. நெறி குடும்பமே நம் முதல் செல்வம். அன்பும் நேரமும் கொடுத்தால் எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம்.